கும்பராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் அலட்சியம் வேண்டாம். அவசியமாக கண்ணும் கருத்துமாக செயல்பட்டால் ஜூன் 1ஆம் தேதி முதல் மிக அபரிவிதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் பல கிரகநிலைகள் சாதகமான சூழலை உருவாக்குவதோடு மிக பெரிய அளவிலான மாற்றத்தையும் முன்னேற்ற வாய்ப்பையும் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ஏனென்றால் இந்த வேளையில் நவ கிரகநிலைகளின் அமைப்பையும் ஆராய்ந்து பார்க்கும் போது நவகிரகம் என்று சொல்லக்கூடிய 9 கிரகநிலைகளும் சாதகமான அமைப்பிலும் பலம் வராது, அதே சமயம் சாதகமற்ற சூழலையும் ஏற்படுத்தாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. கிரகநிலைகளின் தன்மையை அறிந்து அதற்கு ஏற்றவாறு உங்களுடைய திட்டங்களையும் யூகங்களையும் செயல்படுத்த முயற்சி செய்யும் போது நிச்சயமாக தானாக உங்களை தேடி வரும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளை எளிதில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த தருணத்துல ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் திருக்கணிதத்தின்படி ஜென்மத்தை விட்டு விலகிவிட்டார். வாக்கியத்தின்படி ஜென்மத்தில் ஆட்சி பலம் பெற்று இறுதி தருவாயில் வலம் வந்து கொண்டிருக்கிறார். அவருடன் ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய ராகு இணைந்திருக்கிறாருங்க. பல வருடங்களுக்கு பிறகு ஜென்மத்தில் ராகு வந்திருப்பது சில மாற்றங்களை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஏனென்றால் இதே வேளையில் அஷ்டமத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய மோட்சக்காரகரான கேது அஷ்டமத்தை விட்டு விலகி சப்தமத்திற்குள் வந்திருக்கிறார். எனவே பல வகையில எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாவதோடு மட்டுமல்லாது கலஸ்திரஸ்தானம் சப்தமஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த வேளையில் திருமணம் உள்ளிட்ட பல நல்ல சுப நிகழ்வுகள் உறுதியாகவே நீங்கள் முயற்சி செய்தும் வெற்றிகரமாக அமையாத சூழலில் இனி அவை எளிதில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே நெருக்கடிகள் சிரமங்கள் தவிர்க்கப்படுவதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் இந்த வேளையில் எளிதில் உங்களை தேடி வருவதற்கான அற்புதமான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிறைவாகவே கிடைக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக உத்தியோகம், தொழில்துறை, அரசியல் துறை, கலைத்துறை என எந்த பணியாக இருந்தாலும் கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது சனியுடன் ராகு இணைந்திருப்பதால் சிறு முயற்சியிலேயே மனதிற்கு பிடித்த நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல அலுவலக சூழல் மற்றும் வேலையில்லா திண்டாட்டம் குறைந்து வருவாயை உயர்த்தி கொள்வதற்கான சந்தர்ப்பம், தொழில் ரீதியாக எவ்வளவோ முயற்சி செய்தும் வாய்ப்பு கிடைக்காத சூழலில் இந்த தருணத்தில் தானாக உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்கிறது. முயற்சியை அதிகப்படுத்துங்க. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாகவே உங்களை தேடி வரும். குறிப்பாக 7.5 சனியின் ஆதிக்கம் நிறைந்திருந்தாலும் கூட அரசு வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யக்கூடிய உங்களுக்கு நிச்சயமாக முயற்சியையும் பயிற்சியையும் அதிகப்படுத்துங்க. எளிதில் மெரிட்டிலே இந்த வேலை கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் நிறைவாக உள்ளது என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. ஏனென்றால் முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு 5இல் வலம் வருகிறாருங்க. குரு பகவான் 5இல் இருப்பது ஐயம் அனைத்தையும் நீக்கி அனைத்து வகையான பணிகளையும் தெளிவுடனும் சிறப்பாகவும் செயல்படுத்துவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது. குறிப்பாக பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை விலகும். உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய மனஸ்தாபம் விலகும். தந்தை வழி உறவு முறைகளில் உறவு பலப்படக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல மாற்றங்களை நிச்சயமாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. மிக பெரிய அளவில் காரிய தடை என்று இருந்த தடைகளை தவிடுபடியாக்குகிறாருங்க குரு பகவான். நீதிமன்ற வழக்குகள் உட்பட பல விஷயங்களில் சிறப்பான மாற்றத்தை உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு குரு அள்ளி கொடுக்கிறார். அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை ஜென்மராசிக்கு அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய இந்த வேலை அதிரடியான மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான முன்னேற்றத்திற்கான அமோகமான சந்தர்ப்பத்தையும் சூழலையும் உருவாக்கி கொடுப்பதால் மிக பெரிய அளவிலான மாற்றத்தையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் இந்த வேளையில் உறுதியாகவே சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உள்ளது.
அது மட்டுமல்லாது இந்த வேளையில் சந்திரனை பொறுத்த வரைக்கும் 12 இடங்களிலும் மாறி மாறி வலம் வருகிறார். எனவே நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பை தான் கும்பராசிக்காரர்களுக்கு சந்திரன் இந்த ஜூன் மாதத்தில் உருவாக்கி கொடுக்கிறார். அதே சமயம் சந்திரன் சாதகமற்ற அமைப்பில் இருக்கும்போது, அஷ்டமம் போன்ற இடங்களில் இருக்கும்போது சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் சிரமங்களை தவிர்த்து நன்மை நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பை நிச்சயம் உருவாக்கி கொள்ள முடியும். மங்களகாரகன் பூமிகாரகன் என்று அழைக்கக்கூடிய மிக வலுவாக செவ்வாயின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் 6ல் இருந்து 8ஆம் தேதி முதல் 7ஆம் இடத்தில் நுழைகிறார். கும்பராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்தில் நீச்சம் பெற்று வலம் வந்த சூழலை காட்டிலும் தற்போது 7ஆம் இடத்தில் பலம் பொருந்திய அமைப்பில் வலம் வருவதால் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் எளிதில் கைகூடும். 7.5 சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் சொத்துக்களை வாங்கக்கூடிய அல்லது விற்கக்கூடிய முயற்சியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான நல்ல சூழல் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது. ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த மாதத்தின் துவக்கத்தில் தைரியத்தில் வலம் வருகிறார். இறுதியில் ஆட்சி பலம் பெற்று சுகஸ்தானத்தில் அமருகிறாருங்க. சுக்கிரனின் அமைப்பு பல்வேறு வகையில நல்ல பல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறது. ஏனென்றால் கலைத்துறை, அரசியல் துறை என அனைத்து வகையான பணிகளிலும் விரும்பியபடியே சிறப்பான மாற்றம் கிடைப்பதோடு உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரமும் விருதுகளையும் பாராட்டுகளையும் பெறக்கூடிய சந்தர்ப்பம் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறார். பல்வேறு வகையான வெற்றி வாய்ப்புகள் இந்த தருணத்தில் எளிதில் கும்பராசிக்காரர்களை தேடி வருவதற்கான அற்புதமான சூழலை உருவாக்கி கொடுக்கிறாருங்க. ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சுக்கிரன் அதே வேளையில் வித்யாகாரகரான புதன் 4, 5, 6 ஆகிய இடங்களில் வலம் வர போகிறார். 4ஆம் இடத்தில் இந்த மாதத்தின் துவக்கத்திலும் 2ஆம் தேதியிலிருந்து 5ஆம் இடத்தில் பெரும்பாலும் இறுதியில் 6ஆம் இடத்திலும் பலம் வர போகிறார். ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. எனவே வித்யாகாரகரான புதனின் அமைப்பால் கல்வியில் நல்ல முன்னேற்றமும் உயர்கல்வி சார்ந்த பணிகள் நினைத்தபடியே சாதகமாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பமும் உண்டு. சூரியன் இந்த மாதத்தின் துவக்கத்தில் அர்த்தாஷ்டக ஸ்தானம் ஆகிய 4லும் பிற்பகுதியில் 15ஆம் தேதிக்கு பிறகு வலுவாக 5லும் அமர்கிறார். சூரியன் 5ஆம் இடத்திற்கு வருவது பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுவதால் பல்வேறு வகையில புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய விற்கக்கூடிய முயற்சியில் காரிய தடைகள் விலகும். அலைச்சலும் சிரமமும் தவிர்த்து முன்னேற்றத்தையும் தனலாபத்தையும் நிறைவாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதங்கள் அனைத்தும் விலகி தானாக நடக்கப் போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக வரும்.